அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால வருது. இதுக்கு மீனிங் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொஃபசர் டைசி 3 மீனிங் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூப்பர்மெசி ஆஃப் லா, செகண்ட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, தேர்ட் மீனிங் ஜட்ஜஸ் மேடு கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதான் 3 மீனிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் சூப்பர்மெசி ஆஃப் லா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, a man may be punished breach of law but can be punished nothing else. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதன் சட்டத்தினால தண்டிக்கப்படணுமே தவிர்த்து சக மனிதர்களாலோ அல்லது சக மனிதரோட அதிகாரத்தினாலோ தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதா இதோட மீனிங். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஒரு மனிதன் மேல செலுத்தப்படுற ஆட்சியானது சட்டத்தினால் ஆன ஆட்சியா மட்டுமே இருக்கணுமே தவிர மற்றொரு மனிதனால் ஆன ஆட்சி கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு மனிதன் மேலே ஏதாவது ஒரு பவரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த பவரானது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ரரி பவர் அல்லது டிஸ்கிரிமினேஷனரி பவர், பெரோகேட்டிவ் பவர், ஏதேச்ச அதிகாரம் அல்லது பாகுபாடு காட்டுகின்ற அதிகாரம், சிறப்பு அதிகாரம். இந்த அதிகாரத்தெல்லாம் ஒரு மனிதன் மேலே செயல்படுத்தக்கூடாது. அதாவது இதை பயன்படுத்தி அவங்க தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் திரும்ப திரும்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு மனிதன் மேல செலுத்தப்படுற ஆட்சியானது சட்டத்தினால் ஆன ஆட்சியா மட்டுமே இருக்கணும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். இதான் சூப்பர்மெசி ஆஃப் லா, சட்டத்தின் உயர்வான நிலை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. செகண்ட் மீனிங் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது நமக்கு தெரியும். இது சாதாரண மனுஷன்ல இருந்து இப்போ ஒருத்தவங்க அத்தாரிட்டிவ் பர்சன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய சட்டம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்தந்த நீதிமன்ற ஆள்வரைக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது ரூல் ஆஃப் லாவோட செகண்ட் மீனிங்கான ஈக்குவாலிட்டி பிஃபோர் லால சொல்லியிருக்காரு ப்ரொஃபசர் டைசி. தேர்ட் மீனிங் ஜட்ஜஸ் மேட் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். உலக நாடுல பல நாடுகள் பார்த்தோம்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில நாடுகள் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்றாங்க. இந்த பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ற நாடுகள் பார்த்தோம்னா ரைட்ஸ், லிபர்ட்டி இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. இந்த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ற இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் அங்க ஜுடிஷியல் டெசிஷனான ரிசல்ட்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்ஸ் ஆஃப் லா. ஏன் கோர்ட்ஸ் ஆஃப் லா கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மக்களோட ரைட்ஸோ அல்லது லிபர்ட்டியோ பாதிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கோர்ட்ஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்றதா சொல்றாங்க. இதான் தேர்ட் மீனிங். சட்டப்படிப்புன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சேம் டைம் பேச்சுலர் ஆஃப் லா மீம்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.